அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவப்படங்களுக்கு இபிஎஸ் மரியாதை செலுத்திய பிறகு தற்பொழுது அங்கு மேடையில் முக்கிய உறுப்பினர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் கூடுதல் விவரங்களை வழங்கி வருகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். தொடர்ந்து இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தொடர்பான விவரங்களை நம்ம பார்த்துட்டு வரும். இந்த கூட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயமாக, அதாவது உறுப்பினர்களுக்கு பேசுவதற்கே அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. செலக்டடா இவங்களாம் தான் பேசலாம் அப்படின்ற ஒரு திட்டமிடல் முன்பாகவே இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது போன்ற ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதற்கோ நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கோ ஏதாவது காரணம் அப்படின்றது தெரிய வந்திருக்கிறதா? என்ன நிலவரம்? வணக்கம். அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் தற்போது, அதாவது 300 உறுப்பினர்களான அந்த செயற்குழு கூட்டம் முடிவடைந்து தற்போது பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் என்ற அடிப்படையில் 300 பேர் செயற்குழு உறுப்பினர்கள், அவர்களுக்கான கூட்டம் முடிவடைந்து தற்போது அந்த 300 பேர் உள்ளடக்கிய 2600 பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள். எனவே அவர்களுக்கான அந்த பொதுக்குழு கூட்டம் தற்போது துவங்கியிருக்கிறது. அதிமுகவினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. வருகின்ற வழியெல்லாம் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதாகையிலும் வரவேற்புகளும் அதிமுக கொடுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சிறப்பு அழைப்பாளர் என்று எப்போது, அதாவது கடந்த முறை வெறும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமே கடிதம் அனுப்பப்பட்டு அழைக்கப்பட்ட நிலையில் தற்போது சிறப்பு அழைப்பாளர்கள் என்று 3000 பேர்கள் அழைத்திருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு பொதுக்குழுவும் இத்தகைய சிறப்பு அழைப்பாளர்களை அழைப்பது வழக்கம். ஆனால் கடந்த 2 பொதுக்குழுவிலும் சிறப்பு அழைப்பாளர் என்று யாரையும் அழைக்கப்படவில்லை. ஆனால் தற்போது சிறப்பு அழைப்பாளர் என்று கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், முன்னணி நிர்வாகிகள் என கிட்டத்தட்ட 3000 பேர் அந்த சிறப்பு அழைப்பாளர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களும் சேர்த்துதான் தற்போது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து வருகிறார்கள். எனவே இந்த பொதுக்குழு சிறப்பு அழைப்பாளர்கள் அழைத்ததன் மூலம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொதுக்குழுவாக கருதப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய முன்னணி நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். அவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் இந்த கடந்த கள ஆய்வு கூட்டத்தின் போது பல இடங்கள், மதுரை, கன்னியாகுமரி, அதே போல பல மாவட்டங்களில் நடந்த இந்த கள ஆய்வு கூட்டத்தின் போது அந்தந்த மாவட்ட செயலர்களுக்கு எதிராக அங்கு வந்த தலைமையால் நியமிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள், அந்த கள ஆய்வு குழு மண்டல பொறுப்பாளர்கள் என அவர்களிடமே நேரடியாக அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் மாவட்ட செயலர்கள் மீது கடும் குற்றச்சாட்டை தெரிவித்து பல இடங்களில் கைகலப்பு உள்ளிட்டவைகள் ஆனதை நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க அமைக்கப்பட்ட அந்த 234 தொகுதிகளுக்குமான அந்த கள ஆய்வு குழு தங்களுடைய அறிக்கையை 7ஆம் தேதிக்குள் கொடுக்க வேண்டும் என்று அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததன் அடிப்படையில் அந்த கள ஆய்வு கூட்டம் நடைபெற்று ஆங்காங்கே பல இடங்களில் கைகலப்பு மற்றும் வார்த்தை போர்களும் நடைபெற்றது. எனவே அதன் அடிப்படையில் தற்போது அப்படி ஒரு சூழல் தற்போது அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக மிகுந்த கவனத்துடன் இந்த பொதுக்குழுவை அதிமுக கையாண்டு வருகிறதா நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஒவ்வொரு பொதுக்குழுவையும் பொறுத்தவரைக்கும் நாம் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக பல பொதுக்குழுவை அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்திலிருந்து பல பொதுக்குழுக்கள் நடைபெற்றிருந்தது. ஆனாலும் கூட இத்தகைய கட்டுப்பாடுகள் முதல் முறையாக பார்க்க நேரிட்டது. ஏனென்றால் உள்ளே செய்தியாளர்கள் கூட அனுமதிக்கப்படவில்லை. அதாவது அவர்கள் எந்த செய்தியாளர்களும் அனுமதிக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட அந்த மைதானம் வரை கூட யாரையும் அனுமதிக்கப்படவில்லை. மேலும் அதிமுக நிர்வாகிகள், கடிதம் இல்லாத எந்த நிர்வாகிகளையும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அழைப்புதல் கடிதம் உள்ள அந்த சிறப்பு அழைப்பாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் என அவர்களை மட்டும் தற்போது உள்ளே அழைத்திருக்கிறார்கள். அவர்களை தவிர வேறு யாரையும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. எடுத்துக்காட்டாக ஒரு விஷயம், ஒரு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர் கார் உள்ளே வரும் பொழுது அவருடன் சேர்ந்து ஒரு 500 பேராவது அந்த மண்டபத்துக்குள்ளே பொதுக்குழு கூட்டத்திற்குள்ளே வருவது இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களே தனது காரை சாலையிலே நிறுத்திவிட்டு நடந்து பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகின்ற அளவிற்கு அந்த கட்டுப்பாடுகள் அங்கே விதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த பொதுக்குழு 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கி இருந்தாலும் கூட கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 40 தொகுதியிலும் கடுமையாக அளவுக்கு பாதிக்கப்பட்டு கிடந்தது. எந்த அளவுக்கு என்றால் பல இடங்களில் 3வது இடங்கள், 11 தொகுதிகளில் 3வது இடங்கள் பாஜக கூட்டணி 2வது இடமும், பல 11 தொகுதியில் அதிமுக 3வது இடமும் பெற்றது. ஏனால் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. திமுக, அதிமுக என தமிழகத்தில் 2 பெரிய கட்சிகள் இருந்த போதும் அதிமுக பல இடங்களில் பாஜக கூட்டணியை விட இந்த 11 தொகுதிகளில் பின்னடைவை சந்தித்தது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. 3வது இடத்தை அந்த 11 தொகுதியில் அதிமுக பெற்றது. எனவே இது பல விமர்சனங்களை உள்ளாக்கியது. அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய முன்னணி நிர்வாகிகள் யாரும் தலைமையின் பேச்சை கேட்பதில்லை என்றும், தங்களுடைய மாவட்ட செயலர்கள் தங்கள் விருப்பப்படிதான் நியமிக்கிறார்கள். ஒவ்வொரு
தொகுதியிலும் ஒவ்வொரு அமைப்பாளர்களும் நியமிக்கிறார்கள் என பல அந்த பிரச்சனைகள் வந்த நிலைதான் அதற்காக தான் அந்த கள ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கள ஆய்வு கூட்டத்தில் அதெல்லாம் வெளிப்படுத்துவதை அனைவருமே பார்க்க நேரிட்டது. எனவே அந்த அடிப்படையில் வந்த புகார்களின் அடிப்படையிலே பொதுக்குழுவை பொறுத்தவரைக்கும் மிகுந்த கவனமாக அதிமுக தலைமை கையாண்டு வருகிறது. எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் அதிமுக ஒற்றுமையாக தான் இருக்கிறது. எங்களுக்குள் எந்த ஒரு பிரச்சனையும் பிளவும் ஏற்படவில்லை, நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக இந்த பொதுக்குழு இவ்வளவு கட்டுப்பாட்டுகளோடு தற்போது நடைபெற்று வருகிறது. உள்ளே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட அது எந்த வகையிலும் அது தலைமைக்கு பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தற்போது இந்த பொதுக்குழு நடைபெற்று வருகிறது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய முக்கியமான சில முடிவுகள் எடுப்பதற்கு இந்த பொதுக்குழு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை தற்போது வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக்.